மீனராசிக்காரவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லதா கெட்டதா முழுசா தெரிஞ்சவங்க, குரு பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடத்தையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே உங்களுக்கு சொந்தமோ பொந்தமோ அது தப்புன்னா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய மீனராசிக்காரவங்க கஷ்டங்களும், துன்பங்களுக்கும் அதிகமாகவே ஆளாகுறீங்க. வாழ்க்கையில தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்தில நிம்மதியா தூங்கலான்னு பார்ப்பீங்க. ஆனா காலையில எந்திரிச்ச உடனே புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. ஏன் இந்த நிலைமை? அப்படின்னு நிறைய மீனராசிக்காரவங்க பிரச்சனைங்கிறது இந்த பிரச்சனை போயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் நிலைமையில தான் நிறைய மீனராசிக்காரவங்க இருக்காங்க. பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டம் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரவங்க பந்தத்தை இழந்ததாக, சொத்துக்களை இழந்ததாக, இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்ததாக, கடைசியாக இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி அப்படின்னு தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிற அளவுக்கு எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. வாழணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மீனராசிக்காரவங்க. என்றைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான். மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும்னு ராசிக்காரவங்களை விட நீங்கள் சொல்லி காட்டுற பழக்கம் கிடையாது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நம்ம மீனராசிக்காரவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் முதல் மாற்றமே நீங்கள் கடந்த காலங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்தில் இருந்து மீண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் மீனராசிக்காரவங்க இருந்தாங்க அப்படின்னா வீட்டினுடைய மொத்த கஷ்டத்தையும் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. மீனராசிக்காரவங்களை எதிர்த்தவங்களுக்கு அழிவு காலம்தான். யமனையே அது முற்றிலும் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரவங்க தான். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் அளவு கூட மற்றவங்க கிட்ட காமிக்க மாட்டாங்க. இதில் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு வாழக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுக்கு தலைவிதி அப்படிங்கிறது மாறப்போகுது. அதாவது ஜூன் 24ஆம் தேதி கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. அதாவது இந்த சதுர கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுடைய மீன ராசியில் சுக்கிர பகவான், கேது பகவான், சனி பகவான் இந்த மாதிரி ராசிகள் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஜோதிடத்திலே நிகழ்வாக பார்க்கப்படுது. ஜூன் 28ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது நடக்க இருக்குது. ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் ஒருத்தன் கொடி கட்டி பறக்கிறானா அவங்கள பார்க்குறதுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிர பயிற்சி ராசிக்காரவங்க கடந்த ஒரு 3 வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை முற்றிலும் சரி எந்த ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக சுக்கிர பயிற்சி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடியது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா நீங்கள் ஒரு 6-7 மாதங்களாக ராஜயோகத்தை ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவே மீனராசிக்காரவங்கள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது. 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிருப்பீங்க. பிடிச்ச ஜாப்புங்கிறது இருக்காது. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சார்ந்த உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் உங்களுக்கு அலைஞ்சிட்ருக்கீங்க. கேஸுனால் சாதகமான தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம், புதிய முயற்சி கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை தேடி வரும். ராகுவினால்
உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும், மறைமுக தொழில் வாழ்க்கையிலும் சரி இனி தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு இருந்த வாழ்க்கை மாறும். கேது பகவானுடைய பாதிப்பு மட்டும் கொஞ்சம் ஒரு 100% அப்படிங்கிறது கண்டிப்பாக மீனராசிக்காரவங்களுக்கு இருக்கும். 10% என்ன பண்ண போகும் அப்படின்னா, கணவன் மனைக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு சண்டைகள் வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது. உங்கள் குடும்ப வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் உங்களுக்கு சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சீங்க. ஆனால் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடியதில் கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடியது, அதிகரிக்கக்கூடியது, மரியாதை கிடைக்கும், அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு போக போகிறீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும், லாபம் அதிகமாக உண்டாகும், வரவேண்டிய பணம் கைக்கு சேரும், நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு உதவிகள் வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாகும், பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும், உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும், நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும், இருந்த தடைகள் விலகும், புதிதாக தொழில் தொடங்குவாங்க, உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலில் பெரிய தொழிலில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரவங்களுக்கு திருமண நிலை சிக்கலையும் அதிகமாகவே சந்திச்சிங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க. ஆண்கள் 30, 35, 38 வயது வரைக்குமே திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்படுவீங்க. நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். மீனராசி துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரவங்க ஊர்க்காரவங்க தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை யோசிச்சிருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், நல்ல முறையாக அமையும். ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்றவங்க கூட உங்களுக்கு உடல் தேர்வு ஏற்படும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையினால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்புக்குமாக பெயரும் புகழும் ஏற்படுங்க. வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வீட்டில் சீமந்தம், புதிதாக வீடு கட்டுறது, திருமணம், கிரகப்பிரவேசம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. சிலர் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெட்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு மீனராசிக்காரவங்களை பார்த்து கேட்டிங்கன்னா 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி கடன் சொல்லுவாங்க. இதனால் கடனையே கட்டி முடிக்க முடியல, கட்டிக்கிட்டு இருக்கேன், வட்டி மேலே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன்னு புலம்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 6-7 மாதங்கள் அப்படியும் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரவங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நிறைய முயற்சி பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களை பற்றி வெளியே போய் குரலை உயர்த்தி பேசவங்க கூட அடங்கி போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான செயற்கை வழக்கங்கள் தவறான இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் நிம்மதியோடு நீங்கள் லைஃப்பை ட்ராவல் பண்ண முடியும். அதிலிருந்து மீண்டு எதிரிகள் நிறைய உங்களை சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரியான தவறான நண்பர்களில் இருந்தும் வெளிவரது நல்லது. மீனராசிக்காரவங்க போனால் மட்டும் கடந்து போக முடியும். கொஞ்சம்
அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்குங்க. ஓப்பனாக வெளியே போய் சொல்கிறதுனால உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். அதனால மீனராசிக்காரவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க.